நறுமண இந்த இலையில ஏலக்காய் தன்மை உண்டு, ஏலக்காய் வாசனை உண்டு. கிராம்பினுடைய தன்மையும் உண்டு, கிராம்பினுடைய வாசனை உண்டு. சோம்புனுடைய தன்மை உண்டு, சோம்புனுடைய வாசனை உண்டு. இது மாதிரி ஒரு 5-6 நறுமண பொருள்ல அந்த வாசனையும் தன்மையும் இதை அடக்கி வச்சிருந்தது. ஒரு வியப்பான மரங்கள் இங்க இப்ப தற்சமயம் ஒரு 350 வகையான மரங்கள் இருக்கு. மொத்த மரங்கள் ஒரு 15,000 16,000 மரங்களை தாண்டி இருக்குது இப்போ மரங்களுடைய மொத்த எண்ணிக்கை. இப்போ இந்த மரங்களை 2011 நான் மரங்களை நட சொல்லவே கூடவே நான் ஒரு வித்தியாசமா பண்ணேன். இந்த மரங்கள் கூட பழ மரங்களையும் நட்டேன். இந்த கடலூர் பக்கம், புதுக்கோட்டை பக்கம், பொள்ளாச்சி பக்கம்லாம் நிறைய போய் பார்க்க சொல்ல மரங்கள்ல மிளகு ஏற்றினாங்க. அதுவும் நமக்கு வெப்ப பிரதேசமான புதுக்கோட்டையிலையும் கடலூர்லேயும் இங்கே விட அதிகமான வெயில். அங்கே இது செங்கல்பட்டு மாவட்டம். இதை விட அதிகமான வெயில் இருக்கிற புதுக்கோட்டையில நல்லாவே வந்தது. நான் போய் நேரடியாக பார்க்க சொல்ல. வேளாண்மை நம்ம பண்ணக்கூடாது, இயற்கை தான் விவசாயத்தை பண்ணணும். நம்ம வெறும் பார்வையாளராக இருக்கணும், அதில் கொஞ்சோண்டு நுகர்வோராக இருக்கணும் அப்படிம்பாரு. வணக்கம், நான் இறையழகன். இது தமிழ் நிலம் தமிழ் பண்ணை வேளாண் சுற்றுலா நடுவம். கடந்த 2009 இந்த பண்ணை ஆரம்பித்தேன். இந்த பண்ணையை தொடங்கிறதுக்கு முன்னே 1998 நான் நம்மாழ்வாரை சந்தித்தேன். இங்கே பக்கத்தில் கல்பாக்கத்தில் என்னுடைய நண்பர் முத்து அவர்களுடைய வீட்டில். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த நாள் ஒரு நாள் முழுதும் இருந்தேன். ஒரு 5-6 மணி நேரம் ஐயாவோட பேசின்னு இருந்தோம். அப்போவே நம்ம பண்ணுற தொழிலெலாம் சரியான தொழில் கிடையாது. நான் ஒரு அடிப்படையில் இயந்திர பொறியாளர். பிறகு நானே ஒரு தொழிற்சாலையெல்லாம் கட்டி கொடுக்குற ஒப்பந்தக்காரரானேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லாரும் பண்ணுற நில வணிகமும் பண்ணோம். அந்த நேரத்தில் தான் ஐயாவை சந்தித்தேன். சரி, வேளாண்மையாக இல்லை இந்த நாட்டில், அக்ரி பிஸ்னஸ் ஆகி போச்சு. அது அக்ரிகல்ச்சராக கொண்டாடணும், உண்மையான வேளாண்மையை கொண்டாடணும், அதுவும் இயற்கை வழி வேளாண்மையை கொண்டாடணும்னு ஐயா ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு பரப்புரை பண்ணிகிட்டு இருந்தார். அவரும் செஞ்சு காமிச்சார். நிறைய பண்ணைகளை தொடங்கி பண்ணைனா எப்படி இருக்கணும், வேளாண்மைனா எப்படி இருக்கணும்னு மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் அவரை சந்தித்தது எனக்கு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு 2009 இந்த பண்ணையை தொடங்கினேன். அதுக்கப்புறம் சரி, ஐயாவுக்கிட்ட நிறைய ஆலோசனைகளை கேட்டேன். உணவு காடு தொடங்கணும்னு என் மனசில் ஒரு எண்ணம் இருந்தது, அதையும் கேட்டேன். அவரும் நிறைய போய் சுற்றி பாரியா, நிறைய இந்தியாவை சுற்றி பாரு, இந்தியாவில் நிறைய பண்ணைகள் இருக்குது, தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது, போய் சுற்றி பாரு அப்படின்னாரு. நிறைய சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவருடைய ஆலோசனை, அவருடைய வழிகாட்டுதல்கள், நானும் என் அப்பா தாத்தாலாம் எல்லாரும் உழவர்கள் தான். அந்த என்னை முதல்லேருந்து ஒரு 5 அகவிலேருந்து எனக்கு வயல்வெளிக்கு கூட்டு ஆரம்பித்தாங்க என்னுடைய பெற்றோர்கள். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதனுடைய வழிகாட்டுதலில் வச்சுன்னு அந்த பண்ணையை தொடங்கினேன். முதல்ல நான் ஒரு வேறுபாடாக வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள், டிம்பர் மரங்கள் இங்கே இப்போ தற்சமயம் ஒரு 350 வகையான மரங்கள் இருக்குது. மொத்த மரங்கள் ஒரு 15,000 16,000 மரங்களை தாண்டி இருக்குது இப்போ மரங்களுடைய மொத்த எண்ணிக்கை. இப்போ இந்த மரங்களை 2011 நான் மரங்களை நட சொல்லவே கூடவே நான் ஒரு வித்தியாசமாக பண்ணேன். இந்த மரங்கள் கூட பழ மரங்களையும் நட்டேன். மரங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி, ஒரு 5-6 அடி இடைவெளி கொடுத்துட்டு, பழ மரங்களுக்கு ஒரு 15 அடி இடைவெளி கொடுத்து, கொய்யா, சப்போட்டா, நெல்லி, எலுமிச்சை, மா, தென்னை, வாழை இது மாதிரியான பழமரங்களையும் கூட நட்டோம். அது பழமரங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு 3-4 ஆண்டுல காய்க்க தொடங்கிச்சு. நல்லாவே அருமையாக காய்ச்சது. இது கூடவே டிம்பர் மரங்களும் நல்லா வந்தது. ஏன்னா டிம்பர் மரங்கள், என்னுடைய மரங்கள் எதுவும் கிளைகள் அதிகமாக போகாது. செம்மரம், மகோகனி, காயா, கடம்பம், வேங்கை, ரோஸ்வுட்டு இது மாதிரி மரங்கள் கிளை வந்தாலும் நாங்கள் அதை ப்ரூனிங் பண்ணி நேராகவே கொண்டு போயிட்டோம். ஆனால் என்னுடைய மரங்கள் நெருக்கமாக இருந்ததால் ஒரு 10 ஆண்டு காய்ச்சிது நம்ம பழமரங்கள்லாம். அதுக்கப்புறம் விளைச்சல் ரொம்ப அருமையாக காய்ச்சிது. என்னால் விற்க முடியாத அளவுக்கு விளைச்சல் மிக அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மரங்கள், என்னுடைய மரங்கள் 50-60 அடி உயரம் போயிடுச்சு. இப்போல்லாம் 70 அடி வரைக்கும் போயிருக்கு என்னுடைய மரங்கள் உயரம். இப்போ நிறைய நிழல் வந்துட்டதால பழமரங்களுக்கு வெயில் தேவை, உங்களுக்கு தெரியும். அது வெயில் கிடைக்க போதுமான வெயில் இல்லாதால அதனுடைய விளைச்சல் குறைஞ்சிச்சு. அந்த நேரத்தில் கடந்த 3-4 ஆண்டுகளுக்கு முன்னே சரி, நம்ம இனி பழமரங்கள் நமக்கு
உணவு காடுக்கு சரிப்பட்டு வராது. வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க சொல்ல நிறைய இந்த கடலூர் பக்கம், புதுக்கோட்டை பக்கம், பொள்ளாச்சி பக்கம்லாம் நிறைய போய் பார்க்க சொல்ல மரங்கள்ல மிளகு ஏற்றினாங்க. அதுவும் நமக்கு இந்த வெப்ப பிரதேசமான புதுக்கோட்டையிலையும் கடலூர்லேயும் இங்கே விட அதிகமான வெயில் அங்கே. இது செங்கல்பட்டு மாவட்டம். இதை விட அதிகமான வெயில் இருக்கிற புதுக்கோட்டையில நல்லாவே வந்தது. நான் போய் நேரடியாக பார்க்க சொல்ல சரி ஏன் நம்ம மிளகு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா மரங்கள்லையும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 மரங்கள்ல மிளகு நட்டுருக்கோம். வருங்காலங்களில் எல்லா மரங்களையும் நடுறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல நட்ட மிளகுலாம் இப்போ காய்க்க தொடங்கிடுச்சு. அப்போ நமக்கு நம்பிக்கை வந்தது, இந்த பகுதி நிழல் பகுதி வெயில்ல கண்டிப்பா மிளகு வரும் அப்படின்னு பார்க்க சொல்ல நிறைய அந்த மிளகோட விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைசஸ் உங்களுக்கு தெரியும். இது இருக்கு இல்லையா, அந்த லவங்கப்பட்டை மரம், கருவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மரம், இந்த ஆல் ஸ்பைசஸ், நறுமண இலை மரம் நம்ம சொல்கிறோம், சர்வ சுகந்தின்னு வடமொழியில் சொல்கிறாங்க. அந்த மரங்கள் இப்போ 1000 கணக்கில் நட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். இதோ பாருங்க, இது இந்த மரம், இந்த கன்று ஆல் ஸ்பைசஸ். இது பாருங்க, இது லவங்கப்பட்டை, இது கருவான்னு சொல்லுவாங்க, இலங்கை பூர்வீகமாக கொண்ட மரம். இது எல்லாமே வாசனை, இப்போ நறுமண ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த வகையில் சேர்ந்தது. அதை இப்போ நிறைய வருது. இப்போ ஏற்கனவே நாங்கள் ஒரு 4 ஆண்டுக்கு முன்னே ஒரு ஆல் ஸ்பைசஸ் நட்டோம். ஒரு 10 அடிக்கு உயரத்துக்கு மேலே போயிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் அந்த மரத்தை. இது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்ன நட்ட ஆல் ஸ்பைசஸ் நறுமண இலை மரம், சர்வ சுகந்தி. இப்போ இது இந்த இலை இந்த இலையை நறுமண, இந்த இலையில ஏலக்காய் தன்மை உண்டு, ஏலக்காய் வாசனை உண்டு, கிராம்பினுடைய தன்மையும் உண்டு, கிராம்பினுடைய வாசனை உண்டு, சோம்புனுடைய தன்மை உண்டு, சோம்புனுடைய வாசனை உண்டு. இது மாதிரி ஒரு 5-6 நறுமண பொருள்ல அந்த வாசனையும் தன்மையும் இதை அடக்கி வச்சிருந்தது. ஒரு வியப்பான மரம். இதை நம்ம இந்த பகுதியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1000 கணக்கில் நட்டுருக்கோம். நம்ம இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் நமக்கு அது மிகப்பெரிய வளர்ச்சியை நமக்கு மிகப்பெரிய பயன் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பண்ணை 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பண்ணைன்னு சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு நிலையில இந்த பண்ணையை பார்த்துக்கிறது நானும் என்னுடைய உதவியாளர் ஒருத்தர். அவர் பண்ணை தொடங்கின நாள்லேருந்து கூடவே இருக்காரு. அவருடைய பேர் குட்டியப்பன். 2 பேர் தான் பார்த்துக்கிறோம். சில நாள்ல இந்த 2 பேருக்கே வேலை இருக்காது, எங்களுக்கே வேலை இருக்காது. அந்த அளவுக்கு இது இயற்கை வழியில், ஐயா நம்மாழ்வார் சொல்லுவார், வேளாண்மை நம்ம பண்ணக்கூடாது, இயற்கை தான் விவசாயத்தை பண்ணணும், நம்ம வெறும் பார்வையாளராக இருக்கணும், அதில் கொஞ்சோண்டு நுகர்வோராக இருக்கணும் அப்படிம்பாரு. அது நம்மாழ்வார வழியை பின்பற்றதால நம்மளும் இது மாதிரி வேளாண்மையை பெரிய மெனக்கெட்டுலாம் பண்ணுறது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, எந்த வேலையும் கிடையாது. இப்போ சும்மா தான் சுற்றின்னு இருக்கோம் இன்னைக்கு. அந்த அளவுக்கு வேளாண்மையை நம்ம திட்டமிட்டு பண்ணோம்னா பெரிய அளவில் இருக்காது. இது மாதிரி பண்ணைகள் அதுக்கு ஏன்னா மற்ற உணவு பயிர்கள், நெல், கரும்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கும். நான் அதனால் அதை தேர்ந்தெடுக்கல. நம்ம இயல்பா ஐயா சொல்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நிறைய உணவு பயிர்கள் விளைவிக்கலாம். ஏற்கனவே இங்கே கீழே தர்பூசணி போட்டிருக்கோம், வேர்களில் போட்டிருக்கோம், காய்கறிலாம் பண்ணி இப்போ ரொம்ப நிழல் ஆயிட்டதால அதெல்லாம் வரல. அதுக்காக தான் மாற்று பயிருக்கு நம்ம மாறிட்டோம். இங்கே இந்த இடுபொருள் பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம பண்ணை தொடங்க சொல்ல இது ரொம்ப கரடு முரடான நிலமா இருந்தது. அப்போ ஒரு 5-6 காஞ்சி குட்டை நாட்டு மாடுகளை பிடிச்சோம். அப்போ வாங்கினோம். அதனுடைய சாண கோமியை 4ஆம் வட்டத்தில் ஒரு 8 ஆண்டில் அது ஒரு 40 மாடுகளாக பெருகிச்சு. அதை நம்ம சாண கோமியத்தை ஜீவாமிர்தமாக்கி இந்த குழாய் வழியிலே கொடுத்தோம். நேரடியாக அது தண்ணீர் கொடுக்க சொல்ல குழாய் வழியிலே கொடுத்தோம். அந்த ஒரு 4-5 ஆண்டில் இந்த மண் வளமாயிடுச்சு. அதனால இப்போ மாடுகளே தேவையில்லை, மாடே கிடையாது. இப்போ எங்கிட்ட மாடுலாம் விற்று விட்டோம். ஏன்னா அதையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுன்றதுக்காக அது பண்ணிட்டு இப்போ எந்த வேலையும் இந்த மரத்துலேருந்து கொற்ற இலை சருகுகள் அது கீழே பார்த்தீங்கன்னு தெரியலையா எப்படி மூடி கிடக்குது நிலம். அப்போ ஐயாவும் சொல்லுவார், ஒரு பண்ணை உணவு காடு எப்படி இருக்குன்னா மேலே பார்த்தா வானம் தெரியக்கூடாதும்பாரு. வானமே தெரியாதுங்க. அதே மாதிரி கீழே பார்த்தா
பூமி தெரியக்கூடாதும்பாரு. அந்த ஒரே வரியில் ஒரு பண்ணை எப்படி இருக்கணும்னு அவர் இலக்கணம் சொல்லிட்டாரு. அதைப்படியும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, எந்த இடுபொருளும் கிடையாது. இப்போ நம்ம பண்ணுற ஒரே வேலை நீர் பாய்ச்சல் தான். நீர் கூட பெரிய அளவில் ஒரு 15-20 நாளுக்கு ஒரு முறை தான் நம்ம நீர் பாய்ச்சல். அது கூட கோடை காலத்தில் தான். மழை காலத்தில் இப்போ நீங்கள் இந்த செப்டம்பர்லேருந்து நமக்கு செப்டம்பர்லேருந்து ஜனவரி பிப்ரவரிக்கும் வரைக்கும் நமக்கு நீர் பாய்ச்சிற வேலையே இருக்காது. இந்த 6 மாதம் 7 மாதத்துக்கு நீர் பாய்ச்சிற வேலையே இருக்காது. இந்த 5-6 மாதங்கள் தான் நம்ம நீர் பாய்ச்சணும். இப்போ கோடைன்றதால மிகுந்த கோடைன்றதால தண்ணீர் பாய்ச்சின்னு இருக்கும். அது கூட ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை தான். ஏன்னா மூடி கிடக்கிறதால தண்ணீர் சீக்கிரம் தண்ணியெல்லாம் காயாது. அந்த அளவில் இப்போ நம்ம இயல்பாக, அதாவது அந்த காலத்தை ஐயாவும் சொல்லுவார், விவசாயம் யாரும் பண்ணாது. அதாவது இப்போ விவசாயம் ஒரு செயற்கையாம்பார். நமக்கான உணவு ஒரு காலத்தில் காடுகள்லேருந்து கிடைச்சிது. அதை மறுபடியும் கொண்டாடணும். நம்ம உலகத்தையே நம்ம தமிழ்நில பரப்பையே மொத்தையும் காடாகிட்டோம்னா எலிதான் நமக்கான உணவு. ஏன்னா உணவுன்றது அரிசியோ கோதுமையோ சர்க்கரையோ இதெல்லாம் உணவு கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் எது நல்ல நமக்கு உடலுக்கு ஊட்டம் கொடுத்ததோ அதை தான் பார்த்து காட்டிலேருந்து பறித்து சாப்பிட்டாங்க நம்ம முன்னோர்கள். அது மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு இது மாதிரி தொழில் வளர்ச்சின்ற பேரில், தொழில் புரட்சின்ற பேரில் இந்த மண்ணை, காற்றை, பூமியை எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி அடுத்த தலைமுறை வாழ விடாமல் நம்ம பண்ணிட்டோம். அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவினுடைய வழிகாட்டுதல் தான் இந்த தமிழ் நிலம் தமிழ் பண்ணை நடைபெற்றுட்டு இருக்கு. இப்போ இப்போ ஐயா சொன்ன மாதிரி வேளாண்மை இயற்கை பண்ணணும். இங்கே தமிழ் நிலம் தமிழ் பண்ணையில் வேளாண்மையே விவசாயத்தை இயற்கை தான் பண்ணுது. நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய பணியாளரும் நுகர்வோராகவும் பார்வையாளராகவும் மட்டும்தான் இருக்கிறோம். ஒரு சிறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி வாய்ப்புள்ளவங்க, வசதி உள்ளவங்க இது மாதிரி பண்ணைகளை அமைத்தால் நம்ம தமிழ்நாடு எளிதாக 40-50 விழுக்காடு பசுமை பரப்பாகும். நம்மளுடைய சீரழிந்த நிலத்தை மீட்டெடுக்கலாம். மாசடைந்த காற்றை சுத்தமாக்கலாம். விஷமான தண்ணியை விஷமில்லாமல் ஆக்கலாம். கடந்த 100 ஆண்டுக்கு முன்ன எப்படி நலமோடு வலிவோடு நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்களோ அதை மீண்டும் மீட்டெடுக்கலாம். வாய்ப்புண்டு. அனைவரும் கூடினால் ஒன்று சேர்ந்தால்.